ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊட்டிக்கு போயிருந்தேன். அந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் பையனும் ஊட்டிக்கு போயிருந்தாங்க. எங்கள் பையனை காலேஜ் சேர்க்குற விஷயமா போயிருந்தாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் பையனை ட்ரெயின் மூலமாக தான் போனாங்க ஊட்டிக்கு. காட்பாடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வைக்கலாம் 155 ரூபா தாங்க டிக்கெட்டு ரயிலில் போனால். அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு மேலே போகிறதுக்கு அதை பஸ்ஸில் மூலமாக மேலே ஏறி பார்க்கறதுக்கு உதகமண்டலம் சொல்கிறாங்களாங்க. போகிறதுக்கு 50 ரூபாங்க சார்ஜி பஸ்ஸில் தாங்க. ஒரு ஆளுக்கு கரெக்டாக 205 ரூபா ஆச்சுங்க. விலைவாசி இவ்வளோ கம்மியாகுது. கம்மின்னா இப்போ நம்ம காசு கட்டி போனால் ரொம்ப காசு ஆகுது இல்லைங்க, 5000 10,000ன்னு. பஸ்ஸில் போனால் எங்கள் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் 410 ரூபா ஆச்சுங்க. காட்பாடியிலேருந்து ஊட்டிக்கு ஊட்டிக்கு அது உதகமண்டலம் வைக்கணும் போகிறதுக்கு. பரவாயில்லைங்க, இவ்வளோ காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, காலேஜ் சேர்க்கறதுக்கு போனாங்களாங்க, கவர்மெண்ட் காலேஜ் தான். ஆனால் அவங்க ஹாஸ்டல் இல்லையா, ஃபுல்லாகிடுச்சான். வெளியே நம்ம ரூம் எடுத்து தாங்கணும் மாரி சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் என்ன பண்ணாங்க, காலேஜ் சேரலைங்க, நம்ம கிட்டே எங்கன்னா சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் ரூம் எடுத்துலாம் ஆக்கி சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விலைவாசி வேறு அதிகமாக இருக்கும், வாடகைலாம் கொடுக்க முடியாது இல்லைங்க. அதனால் நம்ம கிட்டே எங்கன்னா காலேஜ் சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துட்டாங்க. போனதுக்கு எங்கன்னா சுற்றி பார்த்துருக்கலாம் எங்கள் வீட்டுக்காருங்க. சேலத்துக்கு ஈரோட்டுக்கும் ட்ரெயின் பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி எப்படி வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டே ஒரே நாள்லேயே ஊட்டிக்கு போய் வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையன். நான் சொன்னேன், நீங்கள் அவ்வளோ தொலை போகிறதுக்கு எங்கன்னா ஊட்டிலாம் சுற்றி பார்த்துக்கலாம், எஸ்டேட்லாம் சுற்றி பார்த்துக்கலான்னு. நான் பஸ்ஸில் போக சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடு எடுத்துன்னு வந்துடுறேன். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் நீ பாரு, ஊட்டி பார்க்கலன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பார்த்தது இல்லைங்க, நான் என்ன ஊட்டிக்கு போனதே கிடையாது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொல்லிக்கிறாங்க, நீ சின்ன குழந்தைய இட்டுன்னு போய்க்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ எனக்கு ஞாபகமே இருக்காது. எனக்கு அதனால் ஊட்டி நான் பார்த்தது கிடையாது. அம்மா அப்பா சொல்லுவாங்க, சின்ன வயசாக சொல்லிட்டு போய்க்கிறம்மா, 1 வயசு 2 வயசில் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஊட்டி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டுக்கார சொல்கிறார், ஐயோ எப்பா ஊட்டியாக எனக்கு பயமாகுது அப்படின்ட்டு. ஏங்க அப்படின்னா, அந்த பக்கம் பார்த்தாலும் பள்ளமாக இருக்குது, பஸ்ஸு வளைஞ்சு ஓட்டுறாங்க. எனக்கு எப்போ கிருன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே இருக்கிறவங்களுக்கு பழக்கமாயிடும். புதுசாக போனால் அப்படி தாங்க இருக்கும். நீ ஒரு 4-5 வாட்டி போய் வந்ததுன்னா ட்ராவல் பண்ணால் உனக்கு கூட அந்த பயம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கங்கே மண் சரிவு அது இதுன்னு எல்லாம் கட்டிங்கிறாங்களாங்க. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா பசுமையாக இருந்தது. அந்த பூவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வரத்தானுங்க. பூவெலாம் நல்லா கலராக பூக்குமா அப்படின்னு சொன்னேன். அதுவும் நான் பஸ்ஸுலேயே பார்த்துட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போனாவே மேட்டுப்பாளையத்துலேருந்து இந்த ட்ரெயின் இருக்கு பாருங்க, நல்லா மலையில் ஏறுவாங்க ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயின் ஏறி போய் வரத்தானே அப்படின்னா, அந்த ட்ரெயின் பார்த்துட்டேன், ஆனால் ஏறி போகல, அங்கே நில்லிஞ்சி அப்படின்றாரு. ஆகும் பத்தில் அவர் சுற்றியே பார்க்கல. போனார், காலேஜுக்கு போனார், வர வழியில் பார்த்தாரு, போன வழியில் பார்த்தாருங்க, அவ்வளோதாங்க. தனிப்பட்ட முறையில் போய் எங்கேயுமே சுற்றியே பார்க்கல. எங்கள் வீட்டுக்கார புத்தகத்தில் எப்போயுமே வெளியில் போனால் டக்குன்னு சட்டுன்னு வீட்டுக்கு வரணும். எப்போயுமே எல்லோரும் எங்களுடைய பழக்கமும் அப்படி தாங்க. வெளியில் போனால் எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டுக்கு வர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவர் வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் எனக்கும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கும் அவர் தூக்கமே வரல. எப்போ வருவாங்க ஃபோன் அடிச்சிக்கினே இருந்தேன். அதுக்கப்புறம் ஐயோ எத்தனை வாட்டி தான் நீ ஃபோன் பண்ணியோ அப்படின்னு கேட்டுங்க இருந்தார் எங்கள் வீட்டுக்காரர். ஆனால் பார்க்கறதுக்கு ஃபோனில் பார்க்க சொல்ல நல்லா தான் இருக்குதுங்க. சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், என்னை இட்டுன்னு போங்க அப்படின்னு சொன்னேன் ஊட்டிக்கு. சரி வா, நான் ஒன்று இட்டுன்னு போகிறேன். ஆனால் அப்போ சொல்லிட்டேன், நீ இட்டுன்னு போனால் அதுக்கப்புறம் போய் பையனை இட்டுன்னு வந்தியே, அந்த தொட்டுட்டு மேட்டுப்பாளையத்தில் ஊட்டியும் அதுமாரி எண்ணெய் இட்டுன்னு வந்துடுவேன். அப்படின்னா அதை நான் வேஸ்ட்டாக வரணும். போய் சுற்றி பார்க்க இருந்தால் பரவாயில்ல. டீ எஸ்டேட்டு, காப்பி சாக்லேட் கம்பெனி அது இதுன்னு இருக்குதுல்ல, 10 விதமான சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இருக்குதா ஊட்டிக்கு. நீ எல்லாம் சுற்றி காமிச்சு இட்டுன்னு வந்தால் பரவாயில்ல வருவேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சரி இட்டுன்னு போகிறேன் அப்படின்னு அண்ணனும் சொன்னார். அண்ணன் ஃபேமிலி இட்டுன்னு போகிறாராம். பரவாயில்லையே, இவ்வளோ காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தாங்க ஏறினாங்க ட்ரெயின். வெடிகாலம் காலையில் 4:30 மணிக்கு மேலே போயிட்டாங்க ஊட்டிக்கு, மேட்டுப்பாளையத்துக்குங்க. அதுமாரி போனால் ஈஸிங்க. 4:30 மணி கரெக்டாக 11 மணிக்கு காட்பாடியில் வருதுங்க ட்ரெயின். யாருன்னா டவுட் இருந்தால் கேளுங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டு டீட்டெயிலாக அந்த ட்ரெயின் என்னத்துக்கு வரும் எல்லாம் கரெக்டாக சொல்கிறேங்க. என்ன போத்திருந்தா இவ்வளோ காசு கம்மியாக இருக்குது பாருங்கள். ஊட்டி போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. ரூம் எடுக்க தேவையில்லைங்க. ஏன் ரூம் எடுக்க தேவையில்லைனா, நம்ம நைட் ட்ரெயின் ஏறி வெடிகாலம் காலையில் போயிடுறோம். மலை ஏறத்துக்கு ஒரு 7-8க்கெலாம் போயிடலாங்க. அதுக்கப்புறம் பகலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு 6 மணிக்கு மேலே அவங்களே அமுச்சிடுவாங்களாம், அவ்வளோதான் டைமுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மேட்டுப்பாளையத்தில் ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடலாங்க. நம்மளுக்கு
ரூம் எடுத்து வாடகை எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் சாப்பாடுக்கு மட்டும் விலை அதிகமாக இருக்குதாங்க. 2 பூரியே 50 ரூபான்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம், ஏன்னா அவங்க மலையில் எடுத்துமே விற்கிறாங்களாங்க, கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கஷ்டம் தானேங்க, மலை ஏறி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல. அதனால் ஊட்டி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க. நானும் அடுத்த வாட்டி ஊட்டிக்கு போய் கண்டிப்பாக நிறைய வீடியோ எடுத்து போட்டுறேங்க. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் லைவ் போடுன்னு சொல்லிட்டு, லைவில் மூஞ்சே சில தெரியல. லைவ் பார்த்துருப்பீங்க, அது ஊட்டியில் போட்ட லைவ் தாங்க எங்கள் வீட்டுக்காரரு. ஒன்றுமே தெரியல. நானே ஃபோன் பண்ணி நீ லைவ் கட் பண்ணுங்க, மூஞ்சே நல்லாவே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானே சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி. அந்த அளவுக்கு லைவ் போட்டு வச்சுருந்தார் எங்கள் வீட்டுக்காரர். ஏன்னா அங்கே டவர் கிடைக்கல. அவர் என்ன பண்ணுவார், அங்கே பிஎஸ்என்எல் தான் கிடைக்குதான். எங்கள் சிம் ஜியோ, அதனால் கிடைக்கல. மற்றபடிக்கு பரவாயில்ல. ஏரியாலாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க, பச்சை பசேன்னு இருக்குது, நல்லா பசுமையாக இருக்கும். ஊட்டினா பழகுது. எப்போ போவோன்னு தெரியல. நான் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்ன்றேன் வீடியோ எடுத்துன்னு அப்லோட் பண்ணுறேங்க. எப்படி இருந்தாலும் வர வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் ஊட்டிக்கு போய் ஆவேன். எங்கள் வீட்டுக்கிட்ட கேட்டுனே இருக்கிறேன், நம்ம எல்லாம் குடும்பத்தோடு போய் வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போனால் வீடியோ நல்லா நிறைய வீடியோ எடுக்கிறேங்க. ஏன்னா டவுட்டு தான் கேளுங்க, ஊட்டிக்கு எப்படி போனோன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் போய் வந்தார், உங்களுக்கு சொல்கிறேன்.